அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 12ஆம் அதிகாரத்தில் 22, 23 வசனத்து கொஞ்சம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். இந்த மனிதனை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இவனுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் பாருங்கள். பிசாசு பிடித்திருந்தாலே ஒரு மனிதனுடைய நிலைமை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதோடு இவன் குருடனாயிருந்தான், பேசக்கூடாத ஊமையனாக இருந்தான் பாருங்கள். அப்படியானால் இவன் நிலைமை எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும் பாருங்க. ஊமையனாக இருந்தான் என்று சொன்னால் காது கேளாதவனாக இருந்திருக்க வேண்டும். இப்படி காது கேட்கல, கண் பார்க்கல, வாய் பேசல, பிசாசு பிடிக்கப்பட்ட மனிதன். இவன் வாழ்க்கையே முடங்கி போன ஒரு மனிதனாக, பரிதாபமான மனிதனாக இருந்திருக்கிறான் பாருங்கள். இவனுக்குத்தான் ஆண்டவர் இயேசு அற்புதமான சுகத்தை கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த உலகம் வியாதிகளால் நிறைந்த ஒரு உலகம், பிசாசுகளின் ஆதிக்கத்தினால் நிறைந்த ஒரு உலகம். கடைசி நாட்களிலே ஆக வியாதிகள் பெருத்து போயிருக்கிறது. ஆக பிசாசுகளின் போராட்டங்கள் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. எத்தனை விதமான வியாதிகள், பெயர் சொல்ல முடியாத வியாதிகள், மருந்து கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள், புதிதாக வியாதிகள் ஆக உலகத்தில் தோன்றிக்கொண்டே இருக்கிறது பாருங்கள். அதே போலத்தான் பிசாசு பிடித்த மனிதர்களின் நிலைமையும் அத்தனை மோசமாக இருக்கிறது. அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இயேசு சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு அவங்க பார்க்குறோம். எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கிற மனுஷனாக இருக்கலாம், பிசாசு பிடித்த மனிதர்களாக இருக்கலாம், அது யாராக இருக்கட்டும், எந்த வியாதியாக இருக்கட்டும், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், பிசாசு பிடித்த மனிதனாக இருந்தாலும் உங்களுக்கு இயேசு சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கை தலைகளாய் மாறும், இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். எப்பேற்பட்ட வியாதியும் சுகமாக்கக்கூடிய வல்லவர் இயேசு, எந்த பிசாசையும் விரட்டக்கூடிய வல்லவர் இயேசு. இதை கேட்கிற உங்களுக்கு இந்த நாளில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். பயப்படாதிருங்க. இந்த நாள் ஒரு விடுதலை நாளாக மாறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.